ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் ரொம்பவுமே உற்சாகமாக பேசினார்கள். அவங்க மேடைக்கு வரும்போது கவிதா ஜவஹர் கொஞ்சம் கிட்ட போய் பேசாதீங்க, தொண்டையை பிடிக்குதுன்னு ஒரு உதவி செஞ்சாங்க. அதையே தனக்கு சாதகமாக பாயிண்டாக மாற்றி அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி பேசுவது ரேவதியினுடைய பெருந்தன்மை. இதுக்காகத்தான் யாருக்கு எதுவும் செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம ஊரில் பாடின அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் காட்டவே எண்ணம் கொண்ட மானிடர்னா, நம்ம வீட்டில் சோத்தை தின்னுட்டு நம்ம வீட்டையே பார்க்குறது. எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், வெளியில் போய் அவங்கிட்ட எங்கிருந்தோ காசு வருது சொல்கிறானா சொல்லலையா? இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்மை போல் பிறரை நேசி எப்படி முடியும்? நிறைய பேசியிருக்கிறாங்க. அவர் 19 முறை ரத்த தானம் செஞ்சிரு. கரெக்ட் தானையா? 17 17 19 இல்லை, அவங்க சொன்னது 17, ஆனால் அவருக்கு தெரியும் 19. அதான் உண்மை. அதில் 2 குறைச்சி சொல்லிட்டு ஒழிக்காதுங்கம்மா. அது இல்லையா, அவர் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறாரு கண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் அவசியமா? ஒரு மனுஷன் இருந்துட்டு போட்டுமே, அவர் கலர் அவர் இருக்கிறாரு, நம்மளால முடியலம்மா, விடுங்கம்மா. அதுக்காக எண்ணெயை பிச்சு திங்க முடியுமா? பசி வந்ததுன்னு வாசல்ல ஒருத்தர் சொன்னா செயினை கொடுப்பீங்களா அவர் கேட்டார். இந்த அம்மா உடனே ரொம்ப புத்திசாலித்தனமா, நான் செயினை கொடுத்தால் அவன் போய் எங்கேயாவது அடகு வைப்பான், அவனை காவல்துறை கைது செய்யும், அதனால் ஒரு நேரம் சோறு போடுவேன். கொடுக்குற மனசு இருக்குல்ல, கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர்றீங்கல்ல, பக்கத்தில் இருக்கிற நகை கடையில் உங்கள் செயினை விற்று அந்த பணமெல்லாம் அங்கே கொடுத்துடலாம்ல. ஏன்னா உங்கள் நகை தான், எவனும் பிடிக்க மாட்டான். இந்த நகையை கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அப்படியே விற்று ஒரு 10,000மோ 50,000மோ வச்சுக்க, உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொன்னால் உங்கள் பரம்பரை நல்லா இருக்குமா? என்ன ஏமாத்து வேலையா? நீங்களாம் அரசியல்வாதியா போலாமா? அவர் தெரியாதனமா எண்ணெயை வாங்கி அரைக்கி தேய்க்கணும்ட்டாரு. அதை இவங்க பெருந்தன்மையா எடுத்து அரைக்கி தேய்ச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இருந்த 7-8 முடியும் காணா போச்சு. அரைக்கினா அழுத்தி தேய்க்கிறது, இருந்ததெல்லாம் ஒழிச்சு எண்ணெய் எதுக்கு வாங்கினது? இருக்கிற முடி வளரணும்னு. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு வெலம் இருந்தா, அவங்க சொன்ன உதாரணமெல்லாம் பார்த்தீங்களா? மத்திய பிரதேசத்திலே இந்தூரிலே, இது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே இருக்கு. அமெரிக்காவிலே ஒரு வாலிபன், ஆப்பிரிக்காவிலே ஒரு வாலிபன், அருப்புக்கோட்டையில் ஒரு வாலிபன் கிடையாது. அது மாதிரி மத்திய பிரதேசத்தில் இந்தூரில், ஏன் பக்கத்தில் தூத்துக்குடியிலேன்னு சொல்கிறது அது அவங்க ஊர். ஏன்னா இவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு வாக்கியா தகராறு இருக்கு. மத்திய பிரதேசம் ஜெருசலேம்னு ஒரு நகரம் இருக்கு. அங்குதான் ஆண்டவர் போனார். அந்த அந்த ஆலயத்தை, இது இறைவனின் ஜெப இல்லம், இதை கள்ளர் குகையாக்கினீர்கள்னு அங்கே சாட்டை எடுத்து அடித்தார். அந்த ஊரை வச்சு இப்போ உலகமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இது யூதர்களுக்கு உரியதா பாலஸ்தீனருக்கு உரியதா? ட்ரம்ப் வேற சும்மா இருந்ததை ஊதி விட்டு போயிட்டார். அந்த போராட்டமெல்லாம் வில்லங்கம் இருக்கா இல்லையா? உலக நாடுகளே நெருப்பாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா இந்தூரிலே 910 சதுரடி கொடுத்துட்டாங்களாம். இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருந்தா கலவரம் இல்லாமல் இருந்திருக்குமா? நிறைய பேசியிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் எதிர்த்தாக்குதல் நடத்தி இருந்தால் இந்தியா போர்க்களமாயிருக்கும். எப்படி பண்ணுவீங்க? எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? ஒன்னதான் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அடி அடித்தா நீ 2 அடி வாங்கணும். வாங்கினாத்தான் நீ உன்னை போல் பிறனை நேசிக்கிறாய் என்று அர்த்தம். உன்னிடத்தில் 2 வஸ்திரம் இருந்தால் அவற்றில் ஒன்றை அயலானுக்கு கொடு. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு 2 மைல் தூரம் போ. இயேசுகிட்ட ஒரு இளைஞன் வருகிறான்.
வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுனாரு. கொடுத்திருந்தா உன்னை போல் பிறனை நேசிக்கிறாய் என்று அர்த்தம். செஞ்சோமா? தரித்திரிடம் இருக்கிறதை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. நான் மோதிரத்தை கழட்டி கொடுத்தேனா, நானே மாமனார் வீட்டில் கல்யாணத்துக்கு 1 பவுன் மோதிரம்னு சொல்லி போட்டாங்க. அது 6 கிராம் தான் இருந்துச்சு. ஆக அதை நிறுத்து பார்த்துட்டீங்க. அவசரத்துக்கு அடகு வைக்கலாம்னு கொண்டு போய் 1 பவுன். அவன் என்னைய பார்த்து ஏற இறங்க பார்த்து, இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் முன்னாடி, ஏய் இது 6 கிராமியாண்ணா. அப்போ தான் நம்மளை எவ்வளோ லூஸ் ஆக்கியிருக்காங்கன்னு தெரியுது.